படித்திட கதவுகள் திறப்பது யாரு? பாடறிவோம் படிப்பறிவோம் திறமைகள் பல வகை வெளிவர செய்வது யாரு? பாடறிவோம் படிப்பறிவோம் சிறிய ஜன்னல் வழியே இசையின் மின்னல் மழையே வார நாட்களில் காத்திருந்து வந்து சேர்ந்ததே ஓடிசை விருந்து. வார நாட்களில் காத்திருந்து வந்து சேர்ந்ததே ஓடிசை விருந்து. சூடிடும் நல் முயற்சியை நாங்கள் போற்றுவோமே. வாரந்தோறும் ஒரு ராகம் பாடியதன் மகிமை கூறுவோம் நாங்கள். இன்பம் தந்திடும் இன்னிசைக்கு வழிகாட்டி தேற்றுவோமே. வெளிச்சம் காண திறமை தேடி நாங்கள் செல்லுவோம். இசையை நாடும் இதயம் தன்னை நாங்கள் வெல்லுவோம். ஒன்றல்ல ரெண்டல்ல பல 100 வாரம் இசையின் வழிய தவழ்வோமே. படித்திட கதவுகள் திறப்பது யாரு? பாடறிவோம் படிப்பறிவோம் திறமைகள் பல வகை வெளிவர செய்வது யாரு? பாடறிவோம் படிப்பறிவோம். பாடறிவோம் படிப்பறிவோம், இது கடவுள் அமைத்த மேடை. வணக்கம் மக்களே. ஜீவனானது இசை நாதம் என்பது முடிவில்லாதது. வாழும் நாளெல்லாம் நம்மை வாழ வைப்பது இசை என்றானது. காஃபி வித் மியூசிக் ஷோல நான் உங்க சுஜி இணைஞ்சிருக்கீங்க. எபிசோட் 5ல கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் சாட்டு. சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஒரு வித்தியாசமான மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய ஷோல ஆண்டர்பிரனரை பார்த்திருக்கோம். ஆனா இந்த ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தேவை. அப்படி ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒருத்தர் நம்ம மெம்பரா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இருக்காரு. அவர் நம்மளுடைய நாகராஜன் நாக் சனன் சார் தான். வணக்கம் நாக் சார். வணக்கம் சுஜிதா. வெல்கம் டு காஃபி வித் மியூசிக். Thank you. சோ சொல்லுங்க சார், இவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த ஷோக்கு வந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த ஷோல அட்டெண்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே I was very excited. நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல. I didn't expect you will call me so soon. இல்ல ஆக்சுவலா எல்லாரோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வித்தியாசமாவே இருந்தது. ஏன்னா எவ்ரிவன் தேவர் ஆண்டர்பிரனர்ஸ், பட் நீங்க அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க அப்படிங்கறனால தாட் ஆஃப் காலிங் யூ. கண்டிப்பா அது ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ரொம்ப சந்தோஷம். Thank you so much. ஸோ நாக் சார், நம்மளோட எபிசோட் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு சாங்ல தான் ஆரம்பிப்போம். அப்படி உங்களோட ஃபேவரட் ஒரு சாங்கோட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ என்ன பாட்டு பாட போறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கர்ணன் இரவும் நிலவும். அந்த சாங் சுஷீலா டிஎம்எஸ் பாடி. சூப்பர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி. கேட்கவே வேணா, அந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே ஒன்று முத்து அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பாட்டுமே. ஷியோர். நான் லிரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே. இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே.
தரவும் பெறவும் உதவட்டுமே தரவும் பெறவும் உதவட்டுமே நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ சொல்லுங்க சார், தொடக்கத்தில் வந்து உங்களை பற்றி சொல்லும் போதே ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய ப்ரொஃபஷன் பற்றி வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் டெசிக்னேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, ப்ரொஃபஷன் அப்படின்னா நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை லைஃப் அஸ் அ சேல்ஸ் பர்சன். நான் வந்து ஆக்சுவலாக சேல்ஸ்மேன். ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் ட்ரெயினர். ஜென்ரலி ட்ரைனிங் வந்து ஹெச்ஆர் பீப்புள் தான். மோஸ்ட்லி ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஜென்ரலி ட்ரெயினர்ஸ், பீப்புள் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஏரியாவில் அவள் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. பட் என்னோட 30 years of சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு ஐ வாண்டட் டு டூ சம்திங் லைக் திஸ் பிகாஸ் இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ வாஸ் வெரி பேஷனேட் அபவுட் ட்ரைனிங், பீப்புள் டெவலப்மெண்ட். Because general sales பார்த்தீங்கன்னா every very regularly we go through a lot of training. Training is a part and parcel of our career. Sales. ஆமா, சேல்ஸ்ல every 6 months ஏதாவது புதிய டெக்னிக், புதிய மெத்தட், ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது மாதிரி அட்டெண்ட் பண்ணும்போது ஐ வாஸ் லுக்கிங் அட் இட் ஆஸ் அ சாய்ஸ் விச் ஐ கேன் ஆல்சோ லேட்டர் டூ. அதனால இந்த லைஃப் சேல்ஸ் கேரியரை க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்ட் மை சேல்ஸ் கேரியர் ஐ டிசைட் டு மூவ் டு சம்திங் லைக் திஸ். ஸோ ப்ரொஃபஷனலி ஐ எம் நாட் qualified trainer. I have just developed this quality of training people. Super. So that is how I came into this. Designation, designation கிடையாது. I am a consultant. I am a training consultant. Yes. Okay. So training consultant, நீங்க people train பண்ணும்போது, so what is the actual thing you do? என்ன training, விதமான training நீங்க கொடுக்குறீங்க? I specialize. What we do is called soft skills training. It is a very important aspect of any person, any organization, whether it is individual, personal life or professional life. Soft skills is தேவையான ஒரு விஷயம். So அதுல தான் நான் சொல்றேன். That is where I specialize. Okay, உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு எப்படி சார், குறிப்பிட்ட சில ப்ரொஃபஷனுக்கு மாத்திரம் தேவையா, இல்லை ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ரிக்வயர்ஸ் இட்டா, இல்லை வேலை பார்க்குறவங்க தான் எம்ப்ளாய்டுக்கு மட்டும்தான் அது அன்எம்ப்ளாய்டுக்கு தேவையில்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா? I'll give you a small example. Yeah, sure. நீங்க அது பேஸ் பண்ணி நீங்களே you can judge or you can probably decide who will need it. Okay, but question எனக்கு வந்துருச்சு. Right, சொல்லுங்க சார். So for example, நான் வந்து ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கேன். I am doing something. நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், பட் நடுவில் I have some problems. I am not able to proceed. I don't know how to proceed. Correct? நம்ம என்ன பண்ணணும்? So we should seek the help of a experienced person. Exactly. The seeking help எப்படி வரும்? What triggers my seeking help? அந்த முடியலங்கிற விஷயம், அந்த inability. நீங்க அது கரெக்டா you hit the nail on the head. அதுதான். So அது behavior. That is a behavior where I accept that I can't do something. And the acceptance vandudana, then I will go and ask help. Right. So இதுதான் soft skills. Super. So I think நிறைய பேர் வந்து லைஃப்ல லேக் பண்ற ஒரு விஷயம். So now you can know that it is required for everybody. And I can relate also, Nags. Because initially வந்து பாக்கும்போது when it comes to music பேசணும் அப்படினா வந்து சின்ன வயசுல வந்து இல்ல இந்த இடம் நீ தப்பா பாடுற, இன்னும் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லும் போது வந்து I had that அப்படியே என்ன தப்பா பாடுற, இது என்னது, அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்தது எனக்கு. So I think over a period of time அதை மாத்திட்டேனா எனக்கு தெரியல. So that is what it is. The root, the fundamental thing is about behaviors. Human behavior. So human behavior is applicable everywhere, whether it is your personal life, professional life, social life. Okay. Yeah. கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அவங்கள வந்து புரிஞ்சுக்க வைப்பீங்க? பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு டூ அப்படிங்கிறது வந்து மைண்ட் தெரிஞ்சுக்கிட்டாலும் சில பேருக்கு வந்து தெரியும், ஆனால் உலகத்துக்கு எதிர்க்க ஒத்துக்கிறதுக்கு வந்து தே ஹேவ் அது எப்படி ஒத்துக்கிறதுன்ற மாதிரியான ஒரு தாட் இருக்குல்ல. Very good question, very relevant. For example, soft skills பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, there is also something called hard skill. Okay. So what is a hard skill?
If you look at this as soft skill, what is hard skill? And I'm not sure. இப்போ நீங்கள் பாடுறீங்க இல்லையா, பாட்டை சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, that is hard skill. Because somebody who's knowledgeable, who knows music, is teaching you, training you. இல்லையா, that is hard skill. But நான் தப்பாக பாடுறேன் அப்படின்றது acceptance வரலன்னு சொல்கிறீங்க இல்லையா, that is soft skill. Right. So subject knowledgeங்கிறது தான் நீங்க hard skill சொல்ல வரீங்க. So where I'm coming from is hard skills train பண்ணலாம். Somebody can be trained on hard skills. Somebody who is good in certain subjects. For example, 2 + 2 = 4. அதனால mathematics தெரிஞ்சா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா? Soft skills யாரும் சொல்லிக் கொடுக்க. Actually, training in the vaarthiye is actually not a right word to be used when it comes to soft skills. Okay. So therefore, what we do, what I do, where I work for an organization as a consultant, we do experiential learning. Okay. கேட்ட கேள்விக்கு தான் அதுக்கு பதில் வரேன் நான். Correct. Experiential learning போது the participants or whoever comes to our programs, they are taken through certain experiences. Okay. Through some activities, business games. Okay. So they will participate physically, mentally, emotionally. They are involved in the activity. Correct. Okay. So after the activity, they will come and share their experiences. They will share. We will not share. They will share their experiences. Our role is to trigger some thoughts. அவ என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு சில ட்ரிகர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அதுலேருந்து they will acknowledge. இப்போ கேட்டீங்க இல்லையா, அதுக்கு பதில். கரெக்ட். ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சாஃப்ட் ஸ்கில்ஸ் யூ cannot teach somebody. They have to experience it and feel it. அப்போ அதுலேருந்து they can learn. So this is what we do. This is what we do where we are presently engaged as a consultant. சூப்பர். அதாவது நம்ம மெம்பர்ஸ் குரூப்ல போற மாதிரி டோன்ட் புல் வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் மை மவுத் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பேசிதான் ஆகணும் அப்படின்னு. that is not an easy task at all. ஒருத்தவங்களை வந்து இமோஷனலா கனெக்ட் பண்ண வச்சு அவங்களுடைய நெகட்டிவா அப்படி இல்ல அவங்களோட எந்த விஷயத்துல அவங்க லேக் ஆகிறாங்க, நெகட்டிவ்னு கூட சொல்லக்கூடாது, லேக் ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்த புரிய வச்சு அவங்களே அதை அக்செப்ட் பண்ண வச்சு புரிஞ்சுக்க வைக்கிறது இட்ஸ் ரியலி டஃப் டாஸ்க். ஐ திங்க் யூ டூயிங் an awesome job அப்படின்னு. So நீங்க when it comes to hard skill நீங்க சொல்றீங்க இல்லையா, that's a subject knowledge. So இப்போ இது வந்து என்ன மாதிரியான ஒரு percentage நீங்க differentiate பண்றீங்க when an individual any of the subject knowledge அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ hard skill ஓட அந்த percentage knowledge வேணும் and soft skill அவங்க எவ்வளோ possess பண்ணணும் to excel in their field? There is some data, research data is available. Okay. 85% is where soft skills plays the role. 85% of success in whatever you are doing happens because of your soft skills, because of your behaviors. Okay. And 15%. But I don't want to actually talk about these numbers. ஜாலியா படிக்காம இருந்தலாமா? நல்ல கேள்விதான். But I don't want to talk about this as some data. Okay. What it means is நம்ம எவ்வளவுதான் படிச்சு இருந்தாலும், எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும், எவ்வளவு குவாலிஃபைடா இருந்தாலும் இது இல்லாம அது வேலைக்கு ஆகாது. That is not very effective. This is something which a lot of people have realized today in the last few years. Soft skills has actually become, it has over the last 20-25 years, it has become the most important need for most corporate organizations, most individuals. They have realized it. Because as they go up in their career life, career, it's not about their experience or their expertise which is important. How to deal with people, how do they play those crucial leadership roles, how do they make people do it. இதெல்லாம் நாலேஜ்னால வராது, இதெல்லாம் பிஹேவியர்ஸ்னால தான் வரும் இல்லையா. இதெல்லாம் வந்து அவங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் டைமண்ட் பிஹேவியர் சயின்ஸ் ஸ்கில்ஸ்ல தான் கொண்டு வர முடியும். நீங்க சொல்லும்போது I can relate certain people who have made me do certain things. I think they possess these soft skills more அப்படின்னு நான் நினைக்கிறேன். So it's interesting to note that, sir. So இத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த விஷயங்களை வந்து இன்வைட் பண்ணிட்டு அவங்களோட டிரான்சிஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த விஷயங்கள்லாம் அந்த ஸ்டோரிஸாக இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா? See, actually I am associated with this organization for about 13 years now. Okay. We have been in this business. It was started in 97. So 25 years we have been doing what. And எங்களுக்கு வந்து marketing team we don't sell. We don't have any sales team. We don't sell this concept. So all our customers keep coming back because of their experiences. Because the organization keep coming back 7-8 times in spite of almost experiencing similar programs. Because every time they come, they experience something different. So
there are cases, a lot of cases, although I cannot quantify, I can give some insights. So for example, we did a program for a very large corporate, and all their very senior leaders were involved in this program. They realized they spent very little time talking to each other at that level, cross-functional leaders. Feedback, so that we are able to relate better. After they came to our program, they thought how important it is. So one of the things which they went back with is that every week we are going to consciously spend 1 hour together. So this was something which they worked, and after a couple of years they came and said it worked very effectively, and we now 7 of us have started a new organization. You understand how what they experienced in our programs has helped them to actually look at doing new business, venturing into a new business, because they found a lot of similarities and complementing each other's abilities. They found a new organization, very successful organization. Very nice to know that, sir. This was one example. The second example, which is much recent, which I experienced in one of the programs, is now manufacturing, very large MNC company. It is not very senior level, at the first level, at the first supervisory level. That shop floor level, at the level, supervisors are candidates program. Okay. Over 3-4 days, and then I went back for another program. After 6 months, I went back and we call this as a post-program review. Okay. And the program every useful review. It was such a wonderful experience. அவங்க லேர்ன் பண்ணதெல்லாம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி அவங்களுக்கு ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கு உதவித்து, எப்படி ஆல் தி பர்சனல் சேலஞ்சஸ், ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் எல்லாம் they quantified it also. In fact, they said இதனால எங்களுடைய பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் நாங்கள் பண்ணதுனால few crores எங்கள் கம்பெனியை நாங்கள் சேவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு. So these are some of the things, and the only thing which I can say is, although there may not be many cases like this, the success of this model, experiential learning model, is that they keep coming back. They see value, and a lot of organizations are doing it today. But I can very proudly say I work for a company called Pegasus Academy, Pegasus Institute, which are pioneers of this. The gentleman who started this from the army, Captain Ravi. I just take 2 minutes to give you some genesis of the whole thing. It will help. Sure. Captain Ravi army parachute regiment okay. After 7-10 years in the services, he wanted to do something on his own. Typically army officers security services core area or company security offer. That company he was offering security. But that organization was on strike. There was a lockout. And the employees were outside, Shamiana put a strike point. So he spent a few hours or maybe overnight, he spent some time with them. He also went and spoke to the management. So bridge he established a small contact with them, and it worked well. So then he thought maybe army practices which are very successful, people practices which are successful in the army, will help the corporate world. Start evolve. Because a lot of people today do it. A lot of people, ex-servicemen across India, which Captain Ravi pioneered 25 years back. It's very interesting to know, sir. ஆரம்பம் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கு, ஒரு சின்ன துளிர், அது ரொம்ப விருட்சமாயி ஒரு ஆலமரமா நிற்கிறது. ஸோ இதை சொல்லும் போது சேம் வே இட் இஸ் வெரி ஸ்மால் தாட். ஏன் பாட்டி எல்லாரும் கற்றுக்க கூடாதுன்ற ஒரு தாட்ல தான் நம்ம பிபியும் தொடங்கிச்சு அப்படிங்கிற அந்த தாட்லேருந்து என்னால் மறக்கவே. நீங்க ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நான் ஒரு மெயிலில் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. இன்ஃபேக்ட் ஐ see a lot of similarity between Pegasus and TP. Okay. Because most businesses are successful is because of that thought, idea. இந்த ஐடியா யாருக்கும் அன்றைக்கி இப்போ 97ல் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. Somebody thought very differently. In fact, I don't know if I can say this, we are doing these programs in camps. பெங்களூரில் நாங்கள் பண்ணுறது வேலியில் இருக்குது. சிட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே போகணும்.
terrain ஏறி போகணும். So when he went and established this camp, when he took the financial bank, Canara Bank தான் was his banker. எனக்கு இது ஃபண்ட் பண்ணு அப்படின்னா இங்கேயாவும் வருவான். Nobody is going to come here. அப்படின்றது that's the kind of discouragement people had. Nobody is going to come for such programs in 97. எப்பவுமே எந்த விஷயம் தொடங்கினாலும் வந்து சரி பண்ணுன்னு சொல்றதை விட இல்ல பண்ணாதன்னு பயமுறுத்துறதுக்கு தான் ஆட்கள் நிறையவே இருப்பாங்க. அதை ஓவர்கம் பண்ணி வரது. Yeah, because he was very convinced that this idea will work. அதுக்கு வரேன் நான். So ideas work, and whoever is driving it has to have that conviction. And I'm sure you have the right person driving. We have the right person. I'm very very happy. இத சொல்லும்போது அப்படியே கண்ணு முன்னாடி சொல்லுவாங்க அந்த இந்த ரீல்ஸ் வரதால அப்படியே படம் கண்ணு முன்னாடி வருது. அப்ப இது எப்படி ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து அது என்னோட குழந்தை நாகு சொல்லும்போது it is not only his baby, எல்லாரையும் எங்களோட குழந்தைன்னு ஃபீல் பண்ண வச்சிருக்கிறது. that is his என்ன சொல்றது பிளஸ்ன்னு சொல்றதா. இது மேபி கேக்குறவங்களுக்கு டு பி வெரி ஃப்ராங்க் என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க எல்லாம் பிபி என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. SVR லூஸ் மென்டல் பைத்தியம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. that is an emotion அப்படிதான் சொல்லணும்னு தோணுது. சில விஷயங்கள் நம்ம மீமா சொல்லுவோம், பட் அது வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். that is how the life in PP, we are not working in PP, we are living in PP, and very proud to say that. Avla emotional irukku. Thank you Nag sir. I didn't expect this episode to be so very special for me. Sorry Nag sir, the emotion enala control பண்ணவே முடியல. Very natural. Yeah. So before getting into the இன்னும் கொஞ்சம் questions எனக்கு இருக்கு உங்களுக்கு கேக்குறதுக்கு. Before getting into that வந்து நம்ம PP குள்ள நீங்க எப்படி வந்தீங்க அதையும் சொல்லுங்க. As well as the music அப்படிங்கறது I think you are also very much emotionally related to connected to music. So அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. Yeah. வீட்ல நிறைய மியூசிக் இருந்தது. Musically inclined family. Okay. So music was nothing new to us. Oh. My sister was actually a qualified Carnatic singer. trained singer, and music படிச்சாங்க. BA music படிச்சாங்க. Younger sister அக்கா நிறைய cousins எல்லாரும் music. So music was there in the family, but நான் ரொம்ப பாடினது கிடையாது. கேட்கறது நான் பாத்ரூம் சிங்கர் கூட கிடையாது. இப்போ ஒரு ஃபேமஸ் ஃப்ரேஸ் பாத்ரூம் சிங்கர்ல இருந்து நீங்க வந்தீங்க சார் வந்து என்ன பாத்ரூம்லயே பாடினது கிடையாது. பட் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுவோம் when we met. எல்லாரும் பாடும்போது நான் சேர்ந்து பாடுவேன். அவ்வளோதான். பட் திஸ் லாக்டவுன் ஹெல்ப் மீ. Younger business was affected very badly because with COVID and restrictions, people cannot come for programs. Yeah, so நிறைய டைம் இருந்தது. என்ன பண்ணலாம்னு தெரியல. This mule பத்தி I heard about it through some source. ஒரு நாளைக்கு அதுல நானே சாஃப்ட்வேர் போயிட்டேன். எனக்கு ஒன்றும் யூஸ் பண்ணவே தெரியாது. But I just managed to download the app and start singing. Right. And I found it very nice. நம்ம குரல் நம்மளே கேட்கும்போது I felt elated. அந்த மாதிரி பண்ணும்போது லேர்ன் டு லேர்ன் மியூசிக்லேருந்து இன்வைட்ஸ்லாம் வரும் எனக்கு. அதில் 2-3 இன்வைட் ஜாயின் பண்ணினேன். இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் ஓப்பன் மைக், ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மைக் பை சுவாமி. ஐ திங்க் சுவாமி வாஸ் டாக்கிங் அபவுட் பாடலி படிப்பது. ஐ ரியலி லைக் த கான்செப்ட். ஃபர்ஸ்ட் அவருடைய அந்த இது கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இன்ஃபேக்ட் நான் ஒரு கமெண்ட்டே பண்ணியிருந்தேன், கிரேட் இனிஷியேட்டிவ்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஐ டென்ட் டேக் திஸ் மச் ஃபார்வர்ட். பட் ஐஸ்வர்யாஸ் ஓப்பன் மைக் ஆன் மாசி மாசம். Because the song triggered me. இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடு. அந்த ஓப்பன் மைக் வந்து கேட்ட உடனே எனக்கு எப்படியா இந்த பாட்டை பாடி ஜாயின் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு. சார் தான் வந்து அருண் தான் வந்து so that was the first song I officially joined and sent for review. Okay. அப்போ மெம்பர் கிடையாது. நான் மெம்பர்ஷிப் ஆனது வந்து இந்த ஆப்ல வந்து இந்த மியூசிக் காம்படிஷன் தனியே தனியே அந்த மியூசிக் காம்படிஷன் அந்த ஆட் வந்திருந்தது. ப்ளீஸ் கான்டாக்ட் GRS அப்படின்னு வந்தது. கான்டாக்ட் பண்ணேன் GRS. சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு இந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணணும் சார். என்ன பண்ணணும்? மெம்பர் ஆகணும் சார். மெம்பர் ஆகணும். சரி ஆர்டர் என்ன சார் இப்போ நீங்கள் கொஞ்சம் முதல்ல பாடி காமிங்க சார் அப்படின்னா. என்னடா என்ன பாட சொல்கிறாரு, பாட்டு கற்றுக்கிட்டு தானே நான் வந்திருக்கேன் இல்லையா. பாடினேன். ஓகே சார் நல்லா பாடுறீங்க, ஜாயின் பண்ணுறேன். ஐ பிகேம் எ மெம்பர். And rest is history. அவ்வளோதான் சொல்கிறேன். வேற என்ன சொல்கிறது? கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். வேற என்ன சொல்கிறது? And I have seen you very active in jam-alongs, NOPT எல்லாமே. So why don't you sing one more song for us, sir? I know you are an ardent பாட சொல்றீங்களே என்ன? You are an ardent fan of old songs. அதுவும் நான் பார்த்துக்கே ரொம்ப பெக்யூலியரா இருக்கும் உங்களோட சாங் செலக்ஷன் எல்லாமே. பாடலாமா? பாடலாமே. என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க. இருங்க நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். சொல்லுங்களேன். பூமாலையில் ஒரு மல்லிகை பாடிடலாமா? ஸ்டார்டிங்கா? ரைட் அவே ஸ்டார்டிங்கா? ஆமா, ஹம்மிங் தான்.
பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனென்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனென்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. Thank you so much. One of the songs which I got. உண்மையிலே இந்த பாட்டு வந்து ஜென்ரலா பாடும்போது நான் நிறைய வருஷம் பாடி இருக்கேன். இந்த ஹம்மிங்ல இவ்ளோ பொடி சங்கதிஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க ஒரு மென்டரா அதை சொல்லி கொடுக்கும்போது I learned so much. Thanks for the amazing composition. One of the best song. ரொம்ப பிடித்த பாடல். நான் சிவாஜி கணேசனுடைய பெரிய ஃபேன். அதனால அந்த சீனையும் இந்த பாட்டு ரிலேட் பண்ணும்போது I really enjoy this song. Thank you so much, Max. So இப்ப பாட்டை விட என்ன இன்னும் உங்களோட டாபிக் பக்கம் அதிகமா ஈர்த்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். Obviously பிபி பத்தி பேசும்போது பாட்டை பத்தி பேசாம இருக்க முடியல. So that's why we got into music again. So getting back to another question. இப்போ நீங்க உங்களோட அந்த ஹெட் பத்தி சொன்னீங்க இல்லையா? So he had that notion இருந்தது, அதுல கன்விக்ஷன் இருந்தது, கண்டிப்பா அது வந்து he has to take it to a great level அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் லீடர்ஸும் வந்து தேவைப்பட்டிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டா தான் அவங்களால வந்து அந்த லெகசியை கொண்டு போக முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது when it comes to leadership skills, நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பற்றி சொன்னீங்க, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ன்னு வரும்போது இஸ் இட் இன்பார்ன், ஏன்னா பார்ன் லீடர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க சார்? See, leadership அப்படின்றத எடுத்தீங்கனாலே it is only behavior. இப்போ நீங்கள் across the world leaders பார்த்துருக்கோம். They are not leaders because of their qualification or their abilities, hard skills. It is about how they lead. It is a behavior. Whether it is politics, whether it is corporate leaders. Leaders are identified because of their behaviors, firstly. So therefore, to some extent it is right that it's an innate ability. To have leadership qualities is an innate ability. And there are born leaders, there's no doubt. Even if you take the corporate world, Indian corporate world, say Ambani, he's a born leader. Otherwise you could have, maybe Ambani is not the right example to say Tatas. So, because they had, but there are also people who have developed this leadership qualities. I can take my example. See, my example, I started my career selling typewriters. Godrej ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு growth எல்லாம் கிடையாது. நீ சேல்ஸ்மேனாக இருந்தால் சேல்ஸ்மேனாக ரிட்டையர் ஆகணும் அப்படின்றது தான் இருந்தது. பட் ஓவர் a period of time it evolved. Company started looking at bringing people from down to higher positions. So after about 8-9 years, openings started happening. Okay, I was only sales guy. I was getting my targets, numbers. That's what a salesman does. So 9 years ago, in the opening வந்த உடனே I had different responsibilities. I was not only looking at targets, I was looking at people training people. அவங்களை இந்த எப்படி நான் பண்றதை அவங்கள பண்ண வைக்கணும் இல்லையா? அதே மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, இந்த மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் பண்றது, இந்த மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் பண்றது. ஸோ இது வந்து நான் அக்வயர் பண்ணேன். ஸோ தீஸ் ஆர் சர்டன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் விச் ஐ ஹேட் டு அக்வயர் இஃப் ஐ ஹேட் டு பி சக்சஸ்ஃபுல் இன் தட் ரோல். பட் அதுக்கு யூ ஷுட் ஹேவ் that fire, or that you have that passion for that. So to some extent it is true there are born leaders, that to some extent. So if Padanivam, Padiparivam requires a lot of leaders in the future, they have to start working on it right now. Sure. Okay. Yeah. So there comes another question also, because Nagu எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. See, obviously அந்த ஒரு சின்ன ஒரு ஃபயர் உங்க எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. அதனால தான் I am keeping on telling, டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி he always used to say that.
அப்ப வந்து அதை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, ஃபர்ஸ்ட் தான் லீடர் தன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வர வச்சு கொண்டு வரதுக்கு he is also நிறைய he give so many inputs also. So in that case எங்களோட அந்த டீம்ல we have so many leaders. So அவங்க வந்து இன்னும் அதை பெட்டரா பண்றதுக்கு what would be your suggestions? In a later way, please bring them for a program to Vegas. இப்ப தெரியுது நீங்க ஏன் சேல்ஸ்ல இருந்தீங்க நம்பர்ஸ்ல பேசுறீங்க அப்படின்னு தெரியுது. பட் தென் நம்ம பிபிக்காக நீங்க சொல்லலாம் இல்லையா? See, it is a very personal decisions. See, there are certain people who don't want to take it. In a very serious, why should I take more responsibilities? It's a very, there are certain people who have been successful there also. But I think the need of the organization is important. Say, for example, even in Pegasus, where we are, it's a very small organization, much smaller. I'm sure whatever in Padipurna is going to go much bigger than Pegasus in the long run. There's no doubt about it. So, for example, when I joined the Chennai center, where we have a camp and all that, there was a need, somebody to run the center. Administration, which was never my cup of tea. There were some 40-50 people working. Awarded ESI, awarded PF, awarded salaries, awarded well-being, including all that I had to do. It was never my cup of tea, but then I had to do it for the sake of the organization. If I have to do business, if I have to do training, my camp has to be in good shape. So therefore I am good. So like in the larger goal, the larger interest of the organization, people have to take it. ஏன்னா in PP we do have people from இங்க மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து காமனான ஒரு இது. மற்றபடி when it comes to Nagu அவங்களோட ப்ரொஃபஷன் வேற இருக்கு. when it's Sushmi, she has a different profession. நான் அப்படின்னா நான் fully into music, but then when it comes to technical அப்படிலாம் போது அந்த மாதிரி different ப்ரொஃபஷன்லேருந்து வந்து இங்க மியூசிக்ன்ற ஒரே விஷயத்துல ஒன்றா இணைஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது everyone is possessing a leadership skill அப்படின்னா ஒரு காமனா ஒரு லீடரா அவங்க இன்னும் ஃபுல்ஃபில்லா செயல்படுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷனை லிஃப்ட் அப் பண்றதுக்கு இன்னும் what are the basic things இது கண்டிப்பா இருந்தே ஆகணும் which will help the institution or the organization grow அப்படிங்கிறதுக்கு எது ரொம்ப priority நீங்க நினைக்கிறீங்க? 2-3 things என்னோட experience 2-3 very personal take on this is that for a successful leader, besides your capabilities, your technical knowledge or whatever, people management is everything. People management is fundamental. Besides that, successful leaders, they also manage their finances well. Money management. இது ரெண்டும் தான் fundamental. அதுக்கப்புறம் of course strategy thinking, எப்படி ஃபியூச்சரை கொண்டு போகிறது, எப்படி what are the various opportunities lying in front of us. இதெல்லாம் the other dimensions to leadership. But fundamentally for a successful leader is how do you bring people together, make them all appreciate this is a common goal that we are all working for. If that alignment happens, that synergy happens, the organization is very successful. கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் chat மாதிரி உண்மையிலே கொஞ்சம் chat ஆக்கிட்டீங்க. I know how emotional Nagu is when he is directing this show. Nagu கண்டிப்பா I would like to share this in the show. I would like to share this because it is not an easy task at all. அவர் எடுத்தோனே people management சொன்னோனே எனக்கு அந்த சந்தோஷம் you could see in my face because that is what I have been doing. அவ்வளோ பேரையும் ஊர்ல ஒருத்தனுக்கு நல்லவங்களா வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கிற ஒரு காலகட்டத்துல வந்து எல்லாருக்கும் நல்லவங்களா வாழ்ந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணி ஈவன் I have heard him say that இருக்கலாம் சுஜி everybody has their own minus but why do you look at that என்னோட perspective of looking at people நிறைய நீங்க மாத்திருக்கீங்க. இது என்னோட பர்சனல் இது சார். that is what I would like to convey him also. So I think that is why நாங்க சக்சஸே இதான் பிபியோட சக்சஸ்னு சந்தோஷமா சொல்றோம். முடிஞ்சா ஃபாலோ பண்ணி பாருங்க. நாங்க சேலஞ்சிங் வைக்கிறோம் because that is always very difficult and we have that one leader for us to drive us always and that is always Nagu. Hats off Nagu. உண்மையிலே சொல்றேன் இந்த ஷோ வந்து மக்களே நான் போய் சொல்லவே இல்ல. வெரி லாஸ்ட் மினிட்ல ஐ கால் நாக் சார். அவர் தான் அதுக்கு சாட்சி. கடவுள் அமைத்த மேடை எதை எப்போ எங்க கொண்டு போய் எந்த நேரத்துல சேர்க்க வைக்கணுங்கிறதுக்கு எனக்கு அப்படியே புல்லரிக்கிறா. எனக்கு அந்த எமோஷன் எப்படி சொல்றதுன்னு தெரியவே இல்லை. அழக்கூடாதுன்னு மட்டும் தின்னமா இருக்கேன். நீ அழுதுனா ஆண்டி வெளுத்துருவோம் அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காப்ல ஆல்ரெடி. ஐ ஸ்டாப்ட் கிரைங் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் தட் பர்சன். I owe a lot to you Nagu.
ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் பற்றி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் நாக் சார். ஸோ சேம் வே வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்குமே சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து என்னென்ன விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்க? நிறைய இருக்கு. As I have shared earlier, நிறைய lot of things. Soft skills is a push. But என்னுடைய அனுபவத்தில் last 13 years, some very common things which emerge in our program, very fundamental things which are very important to all of us. Say for example, நான் ஜென்ரலாக எனக்கு ஒரு ஹேபிட் இருந்தது, யாராவது பேசும்போது நடுவில் இன்டரப்ட் பண்ணுவேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதுக்கு இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். I got kept getting feedback from my colleagues. நான் பேசுறது ஃபுல்லாக கேளம்பாங்க. So that is very fundamental to most of us. Listening attentively without having your own opinions, your own thoughts on what is being said or who is saying it. Listening attentively is a very important behavior for everybody. Whether it is you are talking to your child or whether you are talking to your customer, whether you are talking to your family, friend. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது உன்னிப்பாக attentive listening is a very important skill that all of us should have. ரெண்டாவது, we are all working with people இல்லையா, it's always about people. ஸோ நம்ம நிறைய சொல்கிறோம், நிறைய செய்கிறோம், அது அவங்களுக்கு போய் எப்படி ரீச் ஆகுது? how do they perceive you? what do they think about you? உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய பிஹேவியர்ஸ், how it is impacting the other person, அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும்? சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ பண்ணுறீங்க, ஏதோ ஒரு 2-3 பேரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் how do you come across to them, எப்படி தெரிய வரும் உங்களுக்கு? Either with the way they treat us or the way they communicate. How easy it is to get to know about it. Maybe ask them, right? Yeah. Correct? So that is what we call as feedback. So your ability to seek feedback about yourself, how you have come across with your own team members, colleagues, family, with your spouse. How do you come across to your own husband? Unless you seek it from him, you will not know. இது கொஞ்சம் tough task தான் நினைக்கிறேன். But it's a very, very important dimension to wherever there are people. Seeking feedback, giving feedback. This is another thing which I have found most organizations come and acknowledge in our development. மூணாவது, இன்னைக்கு current trend, biggest problems with most organizations have is work-life balance. In fact, when this word came, I always think about Padariva. I really wonder how you guys manage your personal life. இல்ல, எங்களுக்கு be balanced equally sir. ஏன்னா we have it as a second home தான். அதனால ரெண்டுமே வீடு வந்து வெச்சிட்டு இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சே ஆவணும், இல்ல வீட்ல செருப்படுவேன். So work life balance, அதுதான் the biggest challenges for most people working in the corporate. So நாங்க அதுல ஒன்றும் சொல்றது, we don't tell them because we are not a training organization. We are only making people learn. Our programs make people learn. Then let me give them some experiences. எப்படி நீ பேலன்ஸ் பண்ண, because 24 hours தான் எல்லாருக்குமே இருக்கு லைஃப் இல்லையா? ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். பட் வாட் வெரி இம்பார்ட்டன்ட் which we come across today is, are we spending quality time with family? I'm being very honest about what I'm saying. Quality time with your own family is very, very important. In fact, இந்த டாபிக் எங்களோட ப்ரோக்ராம்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, all very senior people look at each other's faces because they don't do it. They are more focused on making money, career, organization. I think that is very, very important to have a happy life, happy family life, good work-life balance by engaging more with your family. Most importantly, with your spouse. Sometimes we take things for granted. Let's be very honest. சம்பாதிச்சிட்டோம், அதை வாங்கி கொடுத்துட்டோம், பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டோம், அவங்க ஹாப்பியாக இருக்காங்க நினச்சிட்டு, பட் அது தெரியாது இல்லையா? unless we engage with them. I think this is very, very important. This is a soft skills, very important soft skill all of us. Spending time புரியுது. உலகத்திலேயே அந்த ஜோக்ல வருவாங்க, இந்த வேர்ல்ட்லயே லீவை எடுங்கடா, தயவு செஞ்சு நீங்க லீவு போனை எடுத்து தொலைக்காதீங்கடான்னு சொல்லுவாங்க. ஒரே சிஓ எங்க சிஓ தான் இந்த கம்பெனி. One more thing which strikes in most of our programs is the current crop of children who come for the first job. There's a big change. You all have children at that age, correct? Their perceptions are completely different. Yeah.
They have everything. I was a sibling of 5 children, a brother of 5, family of 5 children, right? So, family life is kashtam. Yeah, every paisa counts, but today it is 1 child or 2 child, correct? So they have all the comforts. So when they come for work, when they come to work, they are not, money is not everything. Right? So therefore, as bosses to those people, as leaders, how do we make them committed to the job? By giving them the right space, time, fun in workspace. Very important for the current crop. They cannot keep on working all the time, correct? So therefore, as parents today, we have to bring in those right values to them. Today, the biggest problem is the culture, values. We have the responsibility when they go for work, how they have to work with others who have different thought processes, senior people, how to give respects for seniority, for experience. Otherwise, with the kind of exposure they have to everything, gadgets, everything is available for them. Unless we give them those values, it's going to be very difficult for them. So this is something which we experience in our camps, in our programs. I was also reminded when Guru Purnimala, when we started physical classes, there was a word which Nagu mentioned, and the thought irundhudu. நம்ம அந்த குருகுல ஸ்டைல்ல டீச்சருக்கு கொடுத்த மரியாதையோ or when கண்ணை விட்டுட்டு உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு அந்த காலத்துல வந்து எங்க அப்பா எல்லாமே எப்படிதான் சொல்லியிருக்காங்க. But then இப்போ வந்து that is not the case. அது லிட்டலா we get circulars where we are not even allowed to pat the child. நல்லா பண்ணிருக்கேன்னு we are not allowed to touch the child. அப்படி இருக்கும்போது because obviously teachers also the second mother of the child. அப்படிங்கும்போது இதை வந்து டீச்சர்ஸ் மட்டும் இன்சிஸ்ட் பண்ணணுமா, இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸும் அதை இன்சிஸ்ட் பண்ணணுமா, ஒரு பேரண்ட்ஸ் அதை எப்படி அதை எடுத்துகிட்டு போகணும் சைல்டு கிட்ட? பிகாஸ் there's a vast generation gap வந்து 90s kids and 2K kids ஒன்றுமே யோசிக்க முடியல. அவங்க யோசிக்கிற ஃபாஸ்ட்னஸோ ஆர் அந்த லெவல் ஆஃப் திங்கிங்லாம் நம்ம அந்த ஏஜ்க்கு யோசிச்சுட்டு போங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம இந்த மியூசிக் இதில் இருக்கிறதுனால அந்த குருங்கிற விஷயத்துக்கு we have to give importance அப்படிங்கிறதுனால how would you like to convey your thoughts on that also? See, it's all about spending quality time with them. If you ask me, spend more quality time, not about their studies, not about their doing well in their exams, or it's about other more quality time on other aspects, softer aspects. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, more engagement, more engaging with them and giving them the right values in terms of what you expose them to. I think that is very important. So, very beautifully said, sir. Values எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ putting everything together, இன்னைக்கு ஷோ கிட்டத்தட்ட ஒரு 30-40 minutes ஆகும். மேலே இவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் நம்மள மறந்து கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவர் சொன்ன விதங்கள் வச்சு பார்க்கும்போது எந்த ஃபீல்டாக நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த இன்னேட் எபிலிட்டி இருக்கணும். அடுத்தது வந்து அதை நம்ம எப்படி கேரி ஆன் பண்ணிக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது விஷயம் லீடர்ஷிப் ஸ்கில் நம்மளுக்குள்ள இருக்கணும். இல்லை அதை அக்வயர் பண்ணிக்கிற ஒரு நாலேஜ்க்கும் நம்ம அக்செப்டபிளாக இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தாலும் மூணாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேல்யூஸ். அது இருந்தால் தான் நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எக்ஸல் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து நாக்ஸர் சூப்பரா இன்னைக்கு ஷோல வந்து சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதா தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 3 தீம்ஸுமே வந்து பிபியோட கமாண்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம். அதுவும் நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஒருத்தர் இவ்வளோ அழகா அதை எடுத்து சொல்றாரு அப்படிங்கும் போது ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோஸ் அப்படின்னு நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் நாக் சார். தேங்க்யூ, மை பிளஷர். தேங்க்யூ. இன்னைக்கு கெஸ்டா வந்து காஃபி வித் மியூசிக் ரியலி மேட் இட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஷோ ஒரு சாங்கோட வைண்ட் அப் பண்ணிடலாமா? பண்ணலாமே. யா, ஒரு சோலோ எங்களுக்காக பாடுறீங்களா? என்னோட ஃபேவரட் பிபி ஸ்ரீனிவாஸ் பாட்டு பாடிடுமா? ஷியோர். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாயிருக்கிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாயிருக்கிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது, உந்தன் கண்களுக்கென் மேல்
என்னடி கோபம் கணையாய் பாய்கிறது நிலவுக்கு என்னே என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்னே என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. So மக்களே, this is Sujita signing off along with Nagarajan sir. இது Coffee with Music, கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் chatter. Next episodeல உங்களை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திக்கிறேன். இது பாடறிவோம் படிப்பறிவோம் கடவுள் அமைத்த மேடை. Thank you, thank you, thank you, நன்றி.